கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் சுந்தர், சிம்போனியா வெல்த்லேருந்து மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். இந்த பண்டிகை காலங்கள் வந்தாலே நம்ம எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு சந்தோஷம் வந்துடும். அண்டு அடுத்த ஒரு 10-15 நாளில் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி வரப்போகுது. தீபாவளி வந்து நம்மளுடைய ரொம்ப முக்கியமான பண்டிகை, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த நியூஸ் கஃபேல வந்து தீபாவளியை பற்றி நம்ம ஏன் பேச போகிறோம், அதுவும் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் தீபாவளிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மனசில் வருதுன்னு எனக்கு தெரியுது. இப்போது இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கேஷ் ஃப்ளோ வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா மோஸ்ட்லி கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போனஸ் கொடுக்கலாம் அந்த மாதிரி நேரம். ப்ளஸ் நம்ம எப்படியா இருந்தாலும் வந்து இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய துணிமணிகள் வாங்குவோம், பல பொருட்களை வாங்குவோம். இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற விஷயம். இந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டிய சூழல்லையும் நம்ம இருக்கோம். நம்மளுடைய சந்தோஷம் வந்து கண்டிப்பாக முக்கியம். கண்டிப்பாக சில பொருட்களை வாங்க வேண்டியதும் இருக்குது. அப்போ தான் இந்த பண்டிகையை வந்து இன்னும் பெட்டராக ஆக்க முடியும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் இந்த பண்டிகை காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக நிறைய ஆஃபர்ஸ் வந்து நமக்கு வந்து மார்க்கெட்டில் இருக்கும். இப்போது அதில் வந்து எதை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த ஆஃபரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முதல்ல சில விஷயங்களை வந்து கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, முதல்ல ஆஃபர் இருக்கிற பொருளை பார்த்து வாங்குறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக உங்களுக்கு அந்த பொருள் தேவையா இல்லையான்றதை பார்த்து தான் நீங்கள் வந்து வாங்கணும். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜென்ரலி வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு அட்வர்டைஸிங் கம்பெனியாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனியாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக இருக்கட்டும், அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க தயாரிக்கிற ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தேவை அப்படின்ற மாதிரி தான் வந்து நமக்கு வந்து அதை அழகாக வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுடைய வேலையை வந்து கரெக்டாக செஞ்சிடுறாங்க. ஸோ நம்ம வாங்கிறதுக்கு முன்னாடி நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, போன வருஷமோ இல்லை அதுக்கு முன்னாடி வருஷமோ வாங்கின எத்தனை பொருட்களை ஆக்சுவலாக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், உண்மையாலே அது நமக்கு வந்து பயன்பட்டுதா அப்படின்ற ஒரு ஃபில்டரை கண்டிப்பாக நம்ம போடணும். ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கணுன்ற மைண்டில் ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்கன்னா செலவுன்றது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு மனிதனுக்கு வர ஒரு விஷயம். அப்போது இந்த டைமில் நான் ஆட்டோமேட்டிக்காக நான் வாங்க போகிறேன், ப்ளஸ் குடும்பமும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொருட்களை வாங்கணுன்ற ஒரு சந்தோஷ மனப்பான்மையில் இருப்பாங்க. அப்போ அந்த டைமில் நான் வந்து வேண்டிய பொருட்களை கண்டிப்பாக வாங்கலாம், தேவையான பொருட்களை கண்டிப்பாக வாங்கலாம். ஆனால் ஒரு ஆஃபர் இருக்கேன்ற ஒரு காரணத்தினாலையோ இல்லை வந்து ஒரு ஸ்கீம் போயிட்டுருக்கேன்ற ஒரு காரணத்தினாலையோ நீங்கள் போய் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒன்று. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறையா இந்த பை நவ் பே லேட்டர் அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் இருக்குது. அது இல்லாமல் கிரெடிட் கார்டில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்மியான விலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஸ்கீம்ஸ் இருக்குது. அண்ட் நிறைய நேரத்தில் நம்ம வந்து இஎம்ஐயை பார்த்து வாங்குகிற இடத்துக்கு நம்மளை தள்ளப்பட்டிருக்கோம். அப்போது இந்த மாதிரி நான் வந்து கடன் வாங்கி வாங்க போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கணுமா அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் கடன் வாங்கி இந்த 1 நாள் 2 நாள் பண்டிகைக்காக நீங்கள் வந்து கடனை வாங்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஒரு 6 மாதமோ இல்லை 1 வருஷமோ நீங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் திருப்பி அந்த கடனை அடைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க. ஸோ அதனால் கடன் வாங்கி கண்டிப்பாக ஒரு பொருளை வாங்கணுமா அப்படின்றத வந்து பாருங்கள். ப்ளஸ் தீபாவளின்றது வந்து இந்த வருஷம் மட்டும் வரப்போகிறதில்ல, அடுத்த வருஷமும் வரப்போகுது, அதுக்கு அடுத்த வருஷமும் வரப்போகுது, அது பாட்டு வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் நான் ஒரு தீபாவளிக்கும் கடனை வாங்கியே நான் வந்து என் லைஃப்பை ரன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, தீபாவளி ஒரு நாளைக்கு, அதாவது என்னோடய வேலை வந்து ஒரு நாளைக்கு வந்து முடிஞ்சிடும், என்னுடைய ரிட்டையர்மெண்ட் வந்துடும். ஆனால் தீபாவளி வந்துட்டு தான் இருக்கும். அப்போ நான் கடன்லேயே வாழ்ந்துட்டு இருக்க முடியாது. ஸோ அப்போ அட்லீஸ்ட் அடுத்த தீபாவளிக்கு நான் என்ன செலவு பண்ண போகிறேனோ அதை அட்லீஸ்ட் நான் வந்து முன்னாடியே சேமிக்கிற பழக்கத்துக்கு வந்தேன்னா, ஒரு ஆர்டி மாதிரி, ஒரு பேங்க்கில் சிம்பிளாக ஒரு ஆர்டி மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா கூட ஒரு தீபாவளிக்கு 5000 ரூபாய் 10,000 ரூபாய் செலவாகுது, இல்லை அதை விட ஜாஸ்தியாக செலவாகுது அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒரு சின்ன ஆர்டியை தொடங்குனீங்கன்னா கூட அடுத்த தீபாவளிக்கு கண்டிப்பாக நீங்கள் கடன் வாங்காமல் உங்கள் தீபாவளியை சிறப்பாக கொண்டாட முடியும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய கிரெடிட் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்வைப் பண்ணி நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப பெரிய அளவில் ஜாஸ்தியாக இருக்குன்றது நான் உங்களுக்கு சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதனால் இந்த பண்டிகை காலத்தில் நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்களோ அவ்வளோ நீங்கள் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வோடையும் இருக்கணும். அதுக்கப்புறமா இன்னொன்று வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த டைமில் தான் ஜென்ரலாக வந்து நிறைய கம்பெனிஸில் வந்து உங்களுக்கு போனஸ் கொடுப்பாங்க. எப்போவுமே வந்து நம்ம மனசில் வந்து பார்த்திங்கன்னா போனஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏதோ ஃப்ரீயாக வந்த பணம் அப்படின்ற நினைப்பில் ஜென்ரலாக எல்லாத்தையுமே செலவு பண்ணிவிடுவாங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு போனஸ் ஏன் உங்கள் கம்பெனி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எப்படி நீங்கள் வேலை செஞ்சால் தான் உங்களுக்கு சம்பளம் வருமோ, நீங்கள் நல்லா வேலை செஞ்சனால தான் உங்களுக்கு போனஸும் வந்திருக்குன்றதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஏதோ ஃப்ரீயாக வந்த பணம்னு நினைக்க வேண்டாம்.
இதுவும் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் தான். ஸோ உங்கள் சம்பள பணத்தை எவ்வளோ அழகாக நீங்கள் கையாளுவீங்களோ அதே அணுகுமுறையை தான் நீங்கள் உங்கள் போனஸ் பணத்துலேயும் வந்து கையாளணும். அஃப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய் போனஸ் வருது, இல்லை 50,000 ரூபாய் போனஸ் வருது, இல்லை 1,00,000 ரூபாய் போனஸ் வருது அப்படின்னா அதில் கண்டிப்பாக ஒரு தொகையை நீங்கள் கண்டிப்பாக சந்தோஷமாக செலவு பண்ணுங்கள். மேபி 50-50 அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் செலவு பண்ணலாம், இல்லை நீங்கள் முழுசாக கூட செலவு பண்ணலாம். ஆனால் இது ஏதோ ஃப்ரீயாக வந்த பணம் அப்படின்னு நினச்சி செலவு பண்ணாதீங்க. ஏன்னா எப்போவுமே வந்து நான் ஒரு படத்துக்கே ஒரு டிக்கெட் வாங்குகிறேன் அப்படின்னா நான் காசு கொடுத்து வாங்கினேன்னா அந்த படம் நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லைனாலும் சரி ஜென்ரலாக அந்த படத்தில் உட்காந்துட்டு நான் வெளியே வந்துடுவேன். அதுவே எனக்கு அந்த டிக்கெட் வந்து ஃப்ரீயாக வந்தது அப்படின்னா சம்டைம்ஸ் படத்துக்கு போகாமல் கூட மிஸ் பண்ணிவிடுவேன், இல்லை வந்து உள்ளே போயிட்டு கூட படம் நல்லா இல்லைன்னு வெளியே வந்துடுவேன். ஏன்னா எப்போவுமே ஃப்ரீயாக வந்ததுன்னு நினச்சோம்னா நம்மளுடைய பிஹேவியர் அதுக்கு வந்து வேறு மாதிரி இருக்கும். அதுவே நான் போட்ட பணம் அப்படின்னா என்னோடய பிஹேவியர் வேறு மாதிரி இருக்கும். அப்போ போனஸ் பணத்தையும் நீங்கள் வந்து ரெஸ்பான்சிபிளாக நினச்சி செலவு பண்ணிங்கன்னா தேவையில்லாத பொருட்களை போனஸ் வந்துடுச்சேன்றதுக்காக நீங்கள் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அதனால் பெஸ்ட் வே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செலவு பண்ணிங்கன்னாலும் ஐடியலி அதுலேயும் ஒரு தொகையை சேமிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு மனசோட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய இந்த தீபாவளி மட்டும் இல்லை வரப்போகிற தீபாவளியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ அதனால் உங்கள் அனைவருக்கும் வந்து தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சிறப்பாக இந்த தீபாவளியை கொண்டாடுங்க. ஆனால் கடன் இல்லாமல் தேவையில்லாத பொருட்களை சேர்க்காமல் தீபாவளியை கொண்டாடினீங்கன்னா கண்டிப்பாக இந்த தீபாவளி மட்டும் இல்லை வரப்போகிற தீபாவளியும் உங்களுக்கு நல்லபடியாக அமையும். இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்து ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. வரப்போகிற வீடியோவில் அதுக்கு உண்டான பதில்களை நாங்கள் சொல்ல முயற்சி பண்ணுறோம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.